ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலண்டில் பஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பஸ்ஸில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டெம்ப்ரவரி பஸ் ஸ்டாப் மாதிரி. ஏன்னா இங்கே பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருக்கிறதால டெம்ப்ரவரியாக இங்கே மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போர்டை வந்து நீங்கள் எல்லா பஸ் ஸ்டாப்லேயுமே பார்க்கலாம். இந்த போர்டில் என்ன இருக்குன்னா, எந்த பஸ் வந்து இந்த ஸ்டாப்புக்கு வரும், எத்தனை மணிக்கு வரும், அடுத்தடுத்து என்ன ஸ்டாப்பில் வந்து இந்த பஸ்ஸு நிற்கும், எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்த பஸ் எப்போனும் இதை போர்டில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள் மேப்பில் போய்ட்டு உங்கள் கரண்ட் லொக்கேஷன் அப்புறம் டெஸ்டினேஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ட்ராமில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, எந்த ட்ராம் ஏறணும், எந்த பஸ் ஏறணும், எவ்வளோ தூரம் நடக்கணும், இறங்கி எல்லாமே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கும் மேப்பில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக யாராவது போலாண்டுக்கு வரீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம். நாங்கள் வந்த புதுசில் ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து தனியாக கூட போயிட்டு வர அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாப். இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே சீட்டிங் இருக்கும், ப்ளஸ் பஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. போலண்டில் வந்து 2 ஜோன் இருக்குது. Zone 1 Zone 2ன்னு 2 இருக்குது. Zone 1 வந்து வாசாக்குள்ளே இருக்கிறது. Zone 2 வந்து அவுட் சைட் வாசா. இங்கே பஸ் எல்லாமே வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடும். சப்போஸ் டிலே ஆச்சுன்னா கூகுள் மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. டிலே 1 minute 2 minute அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இல்லை வேறு என்ன ஆப்ஷன் இருந்தால் கூட பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பஸ் வந்துருச்சு. உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். டிரைவருக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது மாதிரி இங்கே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு மாதிரி எக்ஸிட், எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி டோர் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே வந்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து பில் டிக்கெட் வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த மிஷினில் தான் எடுக்கணும். கார்டு பே பண்ணி இல்லை கேஷ் பே பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். ஆன்லைனில் டிக்கெட் எடுத்திங்கன்னா பஸ்ஸில் ஏறிட்டோன்னே QR கோட் மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை வந்து வேலிட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டிக்கெட் வந்து செல்லும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மினிட்ஸ் கணக்கில் தான் டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் வந்து டைம்லி டிக்கெட்ஸ் தான் எடுக்க முடியும். ஸ்டாப் கணக்கெலாம் கிடையாது. 20 minutes தான் வந்து 3.40 zloty, 75 minutes தான் வந்து 4.40 zloty. இங்கே வந்து பஸ்ஸில் ஏறினோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் வராங்க, இல்லைனா வந்து குழந்தைங்கள வந்து ஸ்டாலரில் கூப்பிட்டு வருவாங்க. இங்கே வந்து குழந்தைங்க எல்லாரையுமே வந்து 99% வந்து ஸ்டாலரில் தான் கூப்பிட்டு வருவாங்க. அதனால் வந்து ஸ்டாலர் நிற்க வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து வீல் சேர்லலாம் வருவாங்களா, அவங்களாம் நிற்கிறதுக்காக இந்த இடம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இடம் வந்து நீங்கள் பஸ்ஸில், ட்ராமில், மெட்ரோவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தனியாக வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டாலரில் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரும்போது பஸ்ஸை வந்து ஸ்லைட்டாக வந்து டவுன் பண்ணுவாங்க. நம்ம வீலை தூக்கிட்டு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பஸ் ஸ்லைட்டாக டவுன் பண்ணுவாங்க. இங்கே நிற்க வச்சுட்டு கூடவே வந்து பேரண்ட்ஸும் நின்றுக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஸ்டாப் பட்டன் வச்சுருக்காங்க. இந்த டிக்கெட்லேயுமே வந்து ரெடியூஸ்டு ஃபேர்னு இருக்குது. 26 இல்லை ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸ் ரெடியூஸ்டு ஃபேர் இருக்குது. அது வந்து 50% நார்மல் ஃபேர்லேருந்து 50% பாதி அந்த மாதிரி வரும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இருக்கீங்க, அடுத்து என்ன ஸ்டாப் வரப்போகுது, எவ்வளோ மினிட்ஸில் அந்த ஸ்டாப் போகும், எல்லாமே அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறங்கிக்கலாம். அங்கங்கே இந்த ஸ்டாப் பட்டன் வச்சுருக்காங்க. அப்புறம் ரெட் கலரில் இருக்கல, சீட்டுக்கிட்டேயும் இருக்கும், கம்பிலையும் இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் வந்து கண்டக்டர் இல்லாதால் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பட்டன் வச்சுருப்பாங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிரைவர் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவார். நம்மளால் மேனுவலாக வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியாது. அது மாதிரி வந்து டோர் கிட்டே வந்து டோர் கீழே வந்து ஒரு பலகை மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பலகை வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இப்போ வீல் சேர்லலாம் வராங்க, அவங்களால தனியாக வருவாங்க, அவங்களால இறங்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு பலகை மாதிரி இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணுவார், டிரைவரே இறங்கி வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டு அதை எடுத்து விடுவார். அப்படின்னா போய் அது லேண்ட் ஆகிடும், ஸ்லைட் மாதிரி ஆகிடும். இறங்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீல் சேரில் வரவங்க. ஏன்னா ஸ்டாலரில் கூப்பிட்டு வரவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. பஸ்ஸை வந்து ஸ்லைட்டாக டவுன் பண்ணுவாங்க. வீல் சேரில் வரவங்களுக்கு இது வந்து டிரைவரே இறங்கி வந்து பண்ணுவார். இதுதான் அந்த QR கோட் ஸ்கேன் சொன்னல, இதுதான் அது. ஆன்லைனில் டிக்கெட் தெரியுங்கன்னா ஏறினோடனே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை வந்து வேலிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அங்கங்கே வந்து இந்த QR கோட் ஸ்கேன் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் ஃப்ரண்ட்டில், பேக்கில் எங்கே வேணால் ஏறி அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். எல்லா சீட்டுக்கிட்டையுமே பார்க்கலாம் நீங்கள் அந்த ஸ்டாப் பட்டனை.
கண்டக்டர் இல்லாததால் இந்த சீட்டுக்கிட்டே வச்சுருக்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லோரும் ஏறுவாங்க இறங்குவாங்க, அந்த ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அதனால் பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி இங்கே வந்து டிக்கெட் வேலிட் மிஷின் இருக்கும். இந்த மிஷின் எதுக்குன்னா வந்து நீங்கள் சப்போஸ் பஸ்ஸுக்கு மெட்ரோக்கு எல்லாத்துக்குமே பாஸ் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த பாஸை வந்து இந்த மிஷினில் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஹேண்ட் சிம்பிள் போட்டிருக்கல அங்கே வந்து இந்த கார்டை டேப் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து பஸ்ஸு ட்ராவல் எதில் வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் இல்லை வெளியில் எங்கேயா டிக்கெட் எடுத்திங்கன்னா இங்கே ரெட் கலரில் ரவுண்டு மாதிரி தெரியுதுல்ல, அதில் வந்து டிக்கெட்டை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமு டேட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ வந்து டிக்கெட் வந்து வேலிட் ஆகிடும். இந்த பாஸ் வந்து எப்படி எக்ஸ்பைரி ஆகுதுன்னு எப்படி தெரியும்னா மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். க்ரீன்னா வந்து வேலிட் டிக்கெட்டு, எல்லோனா சூன் டு எக்ஸ்பைரி, ரெட்டுனா வந்து இன்வேலிட் டிக்கெட். இதை வச்சு நீங்கள் வந்து கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சா இல்லை முடிய போதான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்து அங்கங்கே ஹேமர் பார்க்கலாம். ஹேமர் எதுக்குடா வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சா வந்து சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா வந்து கிளாஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்காக இந்த ஹேமரை வச்சுருக்காங்க. அழகாக வந்து ஹேமரை வச்சு அதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்து அதுவும் இல்லாமல் கிளாஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னா வந்து பிரேக் பண்ணிட்டு போகலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேமரை எடுத்து பிரேக் பண்ணிக்கலாம். அது மாதிரி விண்டோஸ்லாம் இங்கே வந்து மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏர் கண்டிஷனிங் டூ நாட் ஓப்பன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா ரொம்ப கிளைமேட்டே வந்து சில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி டோர்லாம் வந்து நம்ம மேனுவலாக திறக்க முடியாது, டிரைவர் தான் வந்து ஓப்பன் பண்ணுவார். இன்கேஸ் எமர்ஜென்சினா வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க டோருக்கு. நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம மேனுவலாக வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்டாப் பட்டனில் லைட் எரியுதா, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வரப்போது நான் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் லைட் எரியுது. யாருன்னா ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணால் கூட எல்லா கம்பியிலுமே வந்து இந்த மாதிரி லைட் எரியும். அதனால் வந்து நம்ம ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ண வேணாம். இதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டிரைவர்கிட்ட சொல்லி கண்டக்டர்கிட்ட சொல்லி அவர் விசில் அடித்து நிறுத்துறதுக்கு நம்ம சீட்கிட்டே பட்டன் இருந்தால் யார் இறங்குறாங்களோ அவங்க ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவருக்கு வந்து சிக்னல் போயிடும், அவருக்கு வந்து காமிக்கும். அதனால் கண்டிப்பாக நிறுத்திடுவார். இப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் ஓப்பன் பண்ணார்னா இறங்கி நம்ம ஏறிக்கலாம். அவ்வளோதான், அப்படியே பஸ்ஸுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இறங்கியாச்சு. இந்த மாதிரி நிறைய போலாண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.